ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்போ பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறையில் உள்ள ஹை ஃபாரஸ்ட்டுக்கு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரிப் வந்து நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகிறோம். இந்த வில்லேஜுக்கு வந்து நீங்கள் பைக்கு, கார் அதுலேயுமே போகலாம். நாம போகிற இந்த ரூட்டு ஃபுல்லாக தேயிலை தோட்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமமே ஃபுல்லாக தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு. வால்பாறை வரைக்கும் ரோடு வந்து நல்லா தான் இருக்கும். வால்பாறையை தாண்டினதுக்கப்புறம் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் ரோடு நல்லா இருக்கும். வால்பாறை வரைக்கும் மொத்தம் 40 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. இந்த ரூட் வந்து பைக் ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ரூட். நம்ம வால்பாறை ரீச் பண்ணதும் அங்கிருந்து சோலையாறு, ஆனமுடி, நல்லமுடி, தாய்முடி வழியாக தான் நம்ம வந்து ஹை ஃபாரஸ்ட்டுக்கு போக போறோம். பொள்ளாச்சி கூடுதல் பேருந்து நிலையத்திலிருந்து காலையில் 6 மணிக்கெல்லாம் பஸ் எடுத்துருவாங்க. நீங்க வந்து ஹை ஃபாரஸ்ட்டுக்கு போற மாதிரி இருந்தால் சீக்கிரமாவே வந்துருங்க. அப்பதான் பஸ்ல சீட்டு கிடைக்கும். வால்பாறை வரைக்கும் போறவங்க இந்த பஸ்ல வந்து நிறைய பேர் டிராவல் பண்றாங்க. சீக்கிரமே வந்து பஸ் ஃபுல்லாயிருது. நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சதுமே ஆலியார் டேமோட வியூ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மேலே வர வர ஆலியார் டேமோட மொத்த அழகையுமே பார்க்கலாம். அப்படியே ஹில்ஸுக்கு நடுவில் ஆலியார் டேம் இருக்கும். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். அதுவும் மார்னிங் இந்த லைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஹில் ஸ்டேஷன் போகும்போது ஹெவி வெஹிக்கிள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வழி விட்டுருங்க. அவங்க பிரேக் அடித்தாலுமே வண்டி வந்து நிற்காது. அப்புறம் நமக்கு தான் சேதாரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வழியாக நாம் இப்போ பாதி ஹேர்பின் பெண்ட் தாண்டி வந்தாச்சு. இங்கேருந்து அப்படியே நம்ம தேயிலை தோட்டங்களை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் வந்து காட்டெருமைகள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதை வீடியோ எடுக்க முடியாமல் போயிருச்சு. என்னன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கலாட்டம் நடந்துச்சு. அதை பார்த்துட்டே இருந்துட்டேன். அதனால அந்த காட்டெருமைகள் கவனிக்கல. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். வீடியோ எடுத்தேன், ஆனால் ரெக்கார்டு போடாமல் விட்டுட்டேன். வால்பாறை பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனதான் அங்கே எல்லாரும் இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தினாங்க. அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சாப்பிட்றலாம். இதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் கிடையாது. நான் கண்டக்டர் எல்லாருமே இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நான் சாப்பிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணாங்க. நான் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் ட்ராவல் பண்ணுவோம். ரோடுமே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. பெருசாக அந்த பக்கம் வந்து வண்டிகள் எதுவுமே அதிகமாக வரல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2-3 பைக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. மூணாரில் மாதிரி எங்கேயும் டீ எஸ்டேட் இருக்குது. அங்கே வேலை பார்க்குறவங்க இந்த கிராமங்கள்லையுமே இங்கே தங்கியிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் வந்து யானைகளுமே நிறையா வருமா. டிரைவர் கண்டக்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய யானைகளை பார்த்ததா பேர் கூட சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. கொம்பன், கட்டவால் யானை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போகும்போது யானை வந்திருந்தா செம்மையாக இருந்திருக்கும். வீடியோ எடுத்துட்டு அப்படியே அதை தம்ப்லைன்லையும் வச்சிருந்துருக்கலாம். அப்படியே ஹைலைட்ஸ்லையும் போட்டு காமிச்சிருந்துருக்கலாம். நம்ம போகிற இந்த ரூட்டில் சில இடத்துல வந்து தேயிலை செடியிலேருந்து இலைகள்லாம் பறித்து எடுத்துட்டாங்க. செடியெல்லாம் காஞ்சு போய் அப்படியே இருந்துச்சு. ஆனைமுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும். அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து தான் ஹை ஃபாரஸ்ட்டுக்கு போகணும். இப்போ நம்ம வந்து முடிசுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு தான் பஸ் ரிட்டர்ன் வரும். அந்த ஊரில் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதுக்கப்புறம் கடைகளுமே இருக்குது. முடிசுக்கு போகிற வழியில தான் இந்த குளம் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. உள்ள தாமரையுமே முளைச்சிருந்துச்சு. நம்ம வந்து காட்டெருமைகளை போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரிட்டர்ன் வரும்போதுமே அந்த இடத்துல காட்டெருமைகள் இல்லை. மறுபடியும் காட்டுக்குள்ளே போயிருச்சு மேயிறதுக்கு.
முடிஸ் உள்ள போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போ ஹை ஃபாரஸ்ட்டுக்கு போகிற ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோம். இந்த லாரி வந்து மரக்கட்டைகளை ஏற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க. வழி விடவே இல்லை ரொம்ப தூரம் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சோண்டு இடம் கிடச்சிச்சு. அங்கே தான் சைடு வாங்கிட்டு போனோம் அப்படியே. இந்த பக்கம் ஃபுல்லாகவே சிங்கிள் ரோடு தான். ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட சைடு வாங்க முடியாது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டே ஓட்டுங்க. ஹார்ன் சவுண்டு கேட்டுச்சுன்னா ஆப்போசிட்டில் வர்ற வண்டி வந்து ஏதாவது இடம் பார்த்து ஓரமாக நின்றாங்க. நம்ம போனதுக்கப்புறம் தான் அவங்க போகிறாங்க. இவங்களுமே ஆப்போசிட்டில் வர்ற பஸ்ஸோட டைமிங் தெரிஞ்சிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி எங்கேயாவது வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திடுறாங்க. அந்த வண்டி போனதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டியை. இந்த ரூட்ல தான் ஆனைமுடி வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுமே இருந்தாங்க. மார்னிங் டைம்னாலயா என்னன்னு தெரியல, நிறைய பேர் அங்கே வரல. வால்பாறைக்கு அப்புறம் ஒரு 4 பேர் தான் அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம். அதுலேயுமே 3 பேர் இடையில இறங்கிட்டாங்க. நான் டிரைவர் கண்டக்டர் மட்டும்தான் ஹை ஃபாரஸ்ட் வரைக்குமே ட்ராவல் பண்ணோம். மற்றபடி யாருமே வரல. ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த ஊரில் உள்ளவங்க வந்து நிறைய பேர் இந்த பஸ்ஸில் வந்தாங்க. நாம இப்போ ஹை ஃபாரஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். உள்ளே வந்ததுமே அந்த மாரியம்மன் கோயில் தான் நம்மளை வரவேற்குது. இங்கேயுமே பஸ் ஒரு 10 நிமிஷம் தான் நிறுத்துவாங்க. அதுக்குள்ளே அப்படியே நான் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஹை ஃபாரஸ்ட்ல வந்து கடைகள் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நிறைய வீடுகள் இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு ஓடை ஓடிச்சு. அதை பார்க்கறதுக்காக நான் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தேன். ஹை ஃபாரஸ்ட் ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தான் அந்த இடம் இருக்குது. இந்த ஓடை வந்து செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்படியே அந்த தண்ணி ஓடுற சத்தம் அழகாக கேட்டுச்சு. எந்த வேறு சவுண்டுமே இல்லை. அப்படியே லைட்டாக வந்து பறவைகளோட பூச்சிகளோட சத்தம் கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து பஸ் வெறும் 10 நிமிஷம் தான் நிறுத்துவாங்கல்ல. அதனால் வேறு வழி இல்லாமல் கிளம்பிட்டேன். பஸ் வந்து மறுபடியும் பொள்ளாச்சியை நோக்கி கிளம்பிருச்சு. இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.